என்பிபி ஆதரவாளர்கள் தேசிய மக்கள் சக்தியிட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கோட ஆதரவாளர்கள் யாராவது தீவிரமான ஆதரவாளர்கள் யாராவது கண்மூடித்தனமா ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற யாராவது கிளிக் பண்ணி தப்பித்தவரை இந்த வீடியோவுக்கு பார்க்கறதுக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்க இப்பவே வெளியேறது நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரியான ஒரு வீடியோவா இது கடைசி வரைக்கும் இருக்க போறது கிடையாது. திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்டிருந்த இரவோடு இரவா சட்டவிரோதமான புத்தர் சிலை வைக்கப்பட்டு சட்டவிரோதமானதுன்றதை ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்கான சில ஆதாரங்களும் வெளிவந்திருக்கு. சட்டவிரோதமா இரவோடு இரவா வைக்கப்பட்டிருந்த அந்த புத்தர் சிலை போலீசால் அகற்றப்பட்டு எந்த போலீசால் அகற்றப்பட்டிருந்ததோ அதே போலீசால அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைய அந்த பௌத்த பிக்குகளினுடைய காலில் விழுந்து கும்பிட்டு அதே போலீஸ் அதிகாரிகள் அந்த புத்தர் சிலையை அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான ஒரு அரசாங்கம், எல்லா மக்களாலையும் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதியை கொண்டிருக்கிற கட்சியின் அடிப்படையில் ஆளுந்தரப்பின் அடிப்படையில் இந்த விவகாரத்தை ஆளுந்தரப்பு கையாண்டு இருக்கிற விதம்ன்றது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பாதாள உலக குழுக்களோட நாங்க முட்டி மோத போறோம், இதுக்கு ஒரு முடிவு காணுவோம் என்று சொல்லி தைரியமா நாங்க அந்த செயற்பாட்டை முன்னெடுப்போம் சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிற இந்த அரசாங்கத்தால பேரினவாத விக்குகளுக்கு எதிராக ஒரு சொல்லக்கூட சொல்ல முடியாதுன்றதுக்கான இன்னும் ஒரு உதாரணம் தான் திருகோணமலை கடற்கரையில் பதிவாகி இருக்கிற இந்த சம்பவம். இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா பேரினவாத பௌத்த பிக்குகளினுடைய மடியில தவழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகள் தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போறது கிடையாது. இந்த விஷயம் சம்பந்தமா அரசாங்கம் அதை எப்படி கையாண்டு இருக்கு என்றதுதான் இங்க விமர்சிக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கன் சொல்லப்படுற ஒரு நபர் சிங்கள மக்களுக்கான பௌத்த மக்களுக்கான ஒரு ஜனாதிபதி மட்டும் கிடையாது. கணிசமான வாக்குகள் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அப்படியான ஒருத்தர் ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒட்டுமொத்த நாட்டுக்குமான ஜனாதிபதியா நான் இருக்க போறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த விஷயத்துல மௌனம் காக்கிறதுன்றதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருக்கிறார். அதுல சுகாதார அமைச்சரும் கலந்து கொண்டிருக்கிறார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. பூதாகரமான ஒரு விஷயம் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கிற நேரத்தில் இந்த பிரச்சனை எங்க போய் முடியும்ன்றது யாராலையும் எதிர்வு கூற முடியாத ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி போயிருக்கு. அப்படியான ஒரு பின்புலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய மௌனம் என்றது இந்த ரோம் நகரம் பற்றி எரிஞ்சு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நீரோ மன்னன் ஃபிடில் வாசிச்சார்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பின்னால் வர கதைகள் சொல்லப்பட்டாலும் அதனுடைய மேலோட்டமான அர்த்தம் சொல்லி நாங்கள் விளங்கி கொண்ட ஒரு விஷயம் இருக்கு. அப்படித்தான் இன்றைய இந்த போட்டோ இல்லாட்டி ஜனாதிபதியினுடைய இந்த சந்திப்பையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களால தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாட்டி அமைச்சு பதவிகளை வகிக்கிற நபர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது என்றது எங்களுக்கு தெரியும். ஒரு சிலரால சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. சிலர் தாங்க போட்ட பதிவுகளை அழிச்சு இன்னைக்கு எந்த பொந்துகள்ல போய் மறைஞ்சு ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. பாராளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில நபர்கள் என்பிபியினுடைய அரசியல்வாதிகள் அந்த புத்தர் சிலை இரவோடு இரவா போலீசால் அகற்றப்பட்டதுன்ற தகவல் வெளிவந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியை இந்த ஆட்சியில முதல் இருந்த மாதிரியான இனவாதத்துக்கு எல்லாம் இடமே கிடையாது, புத்தர் சிலையை போலீஸை வச்சு அகற்ற வச்சிருக்கிறோம்னு சொல்லி மார்தட்டி கொண்டவர்கள் இன்னைக்கு அந்த போஸ்ட் எல்லாம் அழிச்சு எங்கேயோ போய் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் சில முயற்சிகள் ஈடுபட்டிருந்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லியும் ஒரு லிமிட் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தேசிய மக்கள் சக்தி இல்லாட்டி என்பிபி அரசாங்கத்தினுடைய அந்த பஸ்ல ஃபுட்போர்ட்ல தொங்கி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளால ஒரு லிமிட்டை தாண்டி எதையுமே செய்ய முடியாது. ஒரு அமைச்சர்கள் ஒரு சில அரசியல்வாதிகள் அந்த இடத்துக்கு போயிருந்தாலும் அந்த இடத்துல இருந்த பௌத்த பிக்குகள் பேரினவாதிகள் அந்த அரசியல்வாதிகளையும் விரட்டி இருக்கிறாங்கன்ற தகவலும் வெளிவந்திருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த புத்தர் சிலை இரவோடு இரவு அகற்றப்பட்டதுக்கான காரணம் அது சட்டவிரோதமான புத்தர் சிலைன்றது கிடையாது. அங்க ஒரு விகாரை இருந்தது. அந்த விகாரையில இருந்த புத்தர் சிலையை நாங்க பாதுகாப்பா கொண்டு போய் திருகோணமலையில் இருக்கிற கடற்கரை போலீஸ்ல வச்சிருந்தோம். அதுக்கான பதிவுகள் இருக்கு. குறிப்பேட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புத்தர் சிலையை போலீஸ் அதிகாரிகள் எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. புத்தர் சிலையை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல இருந்து அகற்றினமே தவிர அதுக்கு பின்னால வேற எந்த காரணமும் கிடையாது. அது திரும்பவும் அதே இடத்துல கொண்டு போய் வைக்கப்படும் சொல்லி இன்னைக்கு காலையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் அவசரமா ஓடி போய் உரையாற்றார். ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு அமைய போலீஸ் அதிகாரிகள் எந்த போலீஸால் அது நீக்கப்பட்டிருந்ததோ அதே போலீஸ் அதிகாரிகள் அந்த புத்தர் சிலையை அங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. புத்தர் சிலையை யார்கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு? புத்தரை தமிழர்கள் பாதுகாத்திருக்கிறாங்க. யுத்த காலத்துல கூட புத்தர் சிலைகளுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படுத்தப்பட்ட சம்பவங்கள் கிடையாதுன்றத சிங்கள அரசியல்வாதிகளே பல சந்தர்ப்பங்கள்ல ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பௌத்த விகாரிகள் யுத்தம் தீவிரமா நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலையும் கூட வடபகுதியில பாதுகாக்கப்பட்டது என்றதை சிங்கள அரசியல்வாதிகளும் சிங்கள ராணுவத்தினுடைய உயரதிகாரிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிற பல கதைகள் இன்றைக்கும் பதிவுகளா இருக்கு. இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரினுடைய கருத்துன்றது
புத்தர் சிலையை பாதுகாக்கிறதுக்காக தான் கொண்டு போனோம்னு சொன்னா தமிழர்கள்ட்ட இருந்து புத்தர் சிலையை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு போனோம் என்றதுதான் அதனுடைய அர்த்தம். புத்தர் சிலையை தமிழர்கள்ட்ட இருந்து புத்தரை தமிழர்கள்ட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சிங்கள பேரினவாத பௌத்த பிக்குகள்கிட்ட இருந்து தான் முதல்ல புத்தரை காப்பாற்ற வேண்டியிருக்கு. தமிழர்கள்ட்ட இருந்து சிலையை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சிலைக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றது தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உண்மையான பௌத்தத்தையும் புத்தர் சிலையையும் பாதுகாக்க வேண்டியது இந்த மாதிரியான இனவாத பேரினவாத பௌத்த பிக்குகள்கிட்ட இருந்து. அதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விளங்கிக் கொள்வாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் தமிழர்களினுடைய ஒரு ஜனாதிபதியா வருவார்ன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட கொழும்புக்கான ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டார். ஒரு வரலாற்று சம்பந்தமாக கதைக்கக்கூடிய நபர் தானே. 1951ஆம் ஆண்டுல இந்த விகாரம் வந்து உருவாக்கப்பட்டிருந்ததாம். அதுக்கு பிறகு அந்த விகார சேதமடைஞ்சிருந்தது. திரும்பவும் கொண்டு போய் புத்தர் சிலை வைக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி அதுக்கு தடை விதிக்க முடியும்? இது வந்து இனவாதத்தை தோற்றுவிக்காதான்னு சொல்லி சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்புறாரு. சஜித் பிரேமதாச பபாண்டதுக்கு ஊடகவியலாளர்களோ இல்லாட்டி அந்த பகுதியை சேர்ந்த மக்களோ வந்து பபாக்கள் கிடையாது. சஜித் பிரேமதாச வேணும்னு சொன்னா பபாவா இருக்க முடியும். இதுக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு அமரபுர பீடம் சொல்லப்படுற ஒரு பீடத்தினுடைய பௌத்த பிக்குவே இன்னைக்கு வந்து வெளிப்படையா சொல்றாரு. ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்படுது. என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி தெளிவுபடுத்துற மாதிரி அமரபுர பீடத்தால ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்படுது. அந்த ஊடக சந்திப்பில் உரையாற்ற நேரத்தில் ஒரு பௌத்த பிக்கு சொல்றார், இந்த விகாரம் வந்து 1951ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாம். அதுக்கு பிறகு 2004ஆம் ஆண்டுல அங்கிருந்த கட்டடம் சேதமடைஞ்சதாம். சுனாமியால சேதமடைஞ்சதாம். அதுக்கு பிறகு அந்த கட்டடத்தை நிர்மாணிக்க முடியாம இருந்தது. திரும்ப அதுக்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யாரு சொல்றா? அமரபுர பீடத்தினுடைய ஒரு பௌத்த பிக்கு சொல்றாரு. அதே பிக்கு குறிப்பிடுறார், 2014ஆம் ஆண்டுல ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ச தான் இந்த காணிக்கான உரிமத்தை கொடுத்திருந்தார், அந்த பத்திரத்தை கொடுத்திருந்தார். புனித பூமின்னு சொல்லி பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. எப்படி 2004ஆம் ஆண்டுல ஒரு கட்டடம் இருந்ததாம், பிகாரைக்கு சொந்தமான கட்டடமாம். 2014ஆம் ஆண்டுல தான் அதுக்கான உறுதி கொடுக்கப்படுதாம். அதுக்கு முதல்ல இருந்த கட்டடம் கூட சட்டவிரோதமான கட்டடம் தான். இதை வந்து அந்த பௌத்த பிக்குவே ஏற்றுக்கொள்றார். இது வந்து அந்த பபா சஜித் பிரேமதாசவுக்கு தெரியாம இருக்க முடியும். அந்த பௌத்த பிக்குவினுடைய கருத்துக்கு அமைய இதுதான் உண்மைன்றதை நாங்களும் கூட விளங்கிக் கொள்ள முடியும். இந்த விஷயத்தை வந்து எதிர்கட்சிகள் பயன்படுத்துறாங்க. 21ஆம் தேதி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி இந்த சம்பவத்துக்கு பின்னால் ஒரு சதி முயற்சி இருக்கு என்ற மாதிரியும் இன்றைக்கு வந்து பேசப்படுது. இதுக்கு பின்னால சதி முயற்சி இருக்கா இல்லையான்றதெல்லாம் போலீஸ் விசாரணை நடத்தி இல்லாட்டி அரசாங்கம் கண்டுபிடிக்கட்டும். அரசாங்கம் அது சம்பந்தமா என்ன விதமான தீர்மானத்தை எடுக்க முடியுமோ, நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுக்கட்டும். ஆனா எதிர்கட்சியை வந்து நாங்க கேள்வி கேட்க முடியுமா? இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது, இதுக்கு பின்னால் சதி முயற்சி இருக்கு, 21ஆம் தேதி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி தான் இனவாதத்தை தோன்றதுக்கான முயற்சி தான் சொல்லி நாங்க கேள்வி கேட்கறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அதை நம்புற மாதிரியான சில சம்பவங்கள் பதிவானாலும் கூட இன்னைக்கு நாமல் ராஜபக்சவை இதே விகாரைக்கு பொறுப்பான அமரபுர பீடத்தினுடைய கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான 2 பௌத்த தேரர்கள் போய் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்காம், கலந்துரையாடப்பட்டிருக்காம். இதுக்கு பின்னால என்ன இருக்குன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள முடியும். ஆனா எதிர்கட்சிகள்கிட்ட வந்து நாங்க கேள்வி கேட்க முடியுமா? கிடையாது. அரசாங்கத்திட்டு தான் கேள்வி கேட்க வேண்டி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சதி முயற்சி நடந்தா கூட அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்கன்றது மிக முக்கியமானது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தமிழர்கள்ட்ட இருந்து தான் புத்தர் சிலையை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வெளியேற்றி இருந்தோம், திரும்ப அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாதுன்னு சொல்லி சொல்வாரா இருந்தா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மௌனம் காப்பாரா இருந்தா, அரசாங்கத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொந்துகளுக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்வாங்களா இருந்தா, இது அரசாங்கம் கையாளுற விதம்ன்றது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிஞ்சதுமே அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது. இந்த யூடியூப் சேனல்ல அதை பற்றி நான் விமர்சனிச்ச சந்தர்ப்பத்தில் வந்து எனக்கு எதிரான காட்ட சாட்டமான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இன்றைக்கும் அந்த வீடியோ இருக்கு, அதுக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸ் இன்றைக்கும் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க போய் திரும்ப பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. வெளித்தரப்புகள் இலங்கையில வந்து ஆதாரங்களை திரட்டுறதுக்கு நாங்கள் கடைசி வரைக்கும் சம்மதம் கொடுக்க போறது கிடையாது இல்லைன்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஜனாதிபதி தேர்தல் நடந்த உடனேயே அறிவிச்சிருந்தது. அப்ப நாங்க சொன்னோம், இந்த யூடியூப் சேனல்ல நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தால செயல்பட முடியாது. எல்லா மக்களுக்குமான ஒரு அரசாங்கம் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிற தரப்பு இது வந்து ஒரு சர்வதேச விசாரணையும் கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பரிந்துரை தீர்மானம் என்னன்னு சொன்னா, வெளி விசாரணை தரப்பு இலங்கையில வந்து சாட்சியங்களை தேடுறது, ஆதாரங்களை திரட்டுறது மட்டும்தான், யாரையும் தண்டிக்க போறது கிடையாது. இதுக்கே அனுமதி கொடுக்காத ஒரு அரசாங்கமா இருக்குமா இருந்தா நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும், நாட்டை முன்னேற்றதுக்கான ஒரு தூர நோக்கமான பார்வை இருக்க முடியும். ஆனா தமிழ் பேசும் மக்கள் சொல்லி வர்ற நேரத்துல இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு இடையில எந்த விதமான ஒரு வித்தியாசமும் கிடையாதுன்றதுக்கான ஒரு உதாரணமா ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன வந்து நிறைய பேர் கடிக்கிறதுக்கு வந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்து போடப்பட்டிருந்தது. இல்ல ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு, இந்த சந்தர்ப்பத்தில் சிங்கள மக்களை வந்து எப்படி பகைச்சு கொள்ள முடியும், அப்போ ஒரு பலமான பாராளுமன்றத்தை உருவாக்க முடியாமல் போகும் தானே. அதுக்கு பிறகு வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுக்கு பிறகு இதே அரசாங்கம்
மக்கள் தமிழ் மக்கள் சம்பந்தமா ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு வரும் என்ற மாதிரி முட்டு கொடுத்த பலர் இன்றைக்கும் இந்த வீடியோ பாப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு அரசாங்கம் நாட்டுக்கு நல்லது செய்துன்னு சொன்னா அது பாராட்டப்பட வேண்டியது. எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு சொன்னா அனுரகுமார் திசாநாயக்கன் சொல்லி ஃபயர் விடுறதுக்கும் தெரியும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொன்னா அனுரகுமார் திசாநாயக்க நீரோ மன்னனை போல ஃபுடில் வாசிச்சு கொண்டிருக்கிறார், மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் சொல்லி கேள்வி கேட்கறதுக்கும் எங்களுக்கும் தெரியும். எந்த விதமான கேள்வியும் கேட்காம கண்மூடித்தனமா யாரையும் ஆதரிக்கிறது கடைசி வரைக்கும் நாட்டுக்கு எந்த விதமான பிரயோசனத்தையும் நன்மையும் தரப்போறது கிடையாது. பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்ட காலகட்டத்திலேயே இதே யூடியூப் சேனல்ல நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கிறாங்க, மக்கள் ஓட் பண்ணி தெரிவு செய்திருக்கிறாங்க. எப்படியுமே இந்த நாட்டில் வரப்போறவர் சிங்கள ஜனாதிபதியா தான் இருக்க போறார். அதை புறக்கணிக்கிறதுலையோ வேற நபருக்கு ஓட் பண்றதுலையோ இந்த விதமான ஒரு பிரயோசனமும் யாருக்கும் இருக்க போறது கிடையாது. யாரோ ஒரு வேட்பாளருக்கு, சிங்கள வேட்பாளருக்கு தான் நாங்கள் ஓட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா பாராளுமன்ற தேர்தல் சொல்லி வர்ற நேரத்தில் எங்களுக்கு பிரதிநிதிகள் என்றவர்கள் முக்கியமானவர்கள். அது இனவாதம் கிடையாது. தமிழ் பேசும் மக்களுக்கான பிரதிநிதிகள் என்றது மிக முக்கியமானது. எங்களுடைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள், அது எந்த கட்சி எந்த அரசியல்வாதியாக இருக்க முடியும், எங்களுடைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரியான அரசியல்வாதிகளை தெரிவு செய்யணும் சொல்லி இதே யூடியூப் சேனல்ல நான் கதைச்சிருந்தேன். அந்த வீடியோவும் இன்றைக்கு இருக்கு. எங்களுடைய நாட்டு தேர்தல் முறையை எடுத்து பார்க்கிற நேரத்தில் கூட விகிதாசார தேர்தல் முறைன்னு சொல்லி எதுக்காக கொண்டு வரப்பட்டிருந்தது? சிறுபான்மையின் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் இருக்கிற மக்களுக்கான பிரதிநிதிகள் கட்டாயம் தேவை. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வர்ற சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு குரல் கொடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இதே ஒரு 30-40 தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்களா இருந்தா அவங்களுடைய சக்தின்றது அரசாங்கத்துக்கு மிக முக்கியமானதா இருந்திருக்கும். கேள்வி கேட்கறதுக்கான ஒரு பலமும் இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு சில அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் கதைச்சாலும் அதனால எந்த விதமான பிரயோசனமும் யாருக்கும் கிடையாது. கடைசியில நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அரசாங்கத்திட்ட, நீங்க என்பிபி தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த நாட்டை ஆட்சி செய்ய போறாரா, இல்லாட்டி இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சியாளர்கள் மாதிரி பேரினவாத பௌத்த பிக்குகள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போறாங்களான்றத இந்த அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டியிருக்கு. இல்ல பேரினவாத பௌத்த பிக்குகளை தாண்டி எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, பௌத்த பிக்குகளினுடைய மடியில தான் நாங்கள் கிடப்போம்னு சொல்லி அரசாங்கம் தீர்மானிக்குமா இருந்தா, பேரினவாத பௌத்த பிக்குகள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்வாங்களா இருந்தா இந்த ஆட்சி நாசமா போகட்டும். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.